ஆகஸ்ட் மாதம் 22ஆம் நாள் வாக்கு. இன்று அன்னையாம் திருச்சபை மரியன்னை விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட விழாவை நினைவினை போற்றி மகிழ்கிறது. அனைவருக்கும் அன்னையின் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மரியாவை அரசி என்று சொல்லுகிற வழக்கமானது 4ஆம் நூற்றாண்டிலிருந்தே வழக்கில் இருந்தாலும் 11லிருந்து 13ஆம் நூற்றாண்டுகளில் இத்தகைய சொற்களுடன் பாடல்கள், ஜெபங்கள் என்று பல மக்களால் மரியன்னைக்காக வழிபாட்டில் சேர்த்து கொள்ளப்பட்டன. திருத்தந்தை 12ஆம் பயஸ் மரியா அரசி என்று அறிவித்தார். 2ஆம் வத்திக்கான் சங்கம் கூடுகையில் திருத்தந்தை புனித 23ஆம் ஜான் வானதூதர்கள் அரசி நம் அன்னையாகிய மரியா வானதூதன் கூட்டங்களால் இடையராது சூழ பெற்றிருக்கிறார் என்று நினைக்கும் தோறும் நாம் எவ்வளவோ இன்பம் அடைகிறோம். இந்த இன்பம் மண்ணுலக பேரின்பத்தின் ஒரு முன் சுவையாகும் என குறிப்பிடுகிறார். இன்று நாம் அந்த அன்னையை போற்றுகிற போது எவ்வாறு இயேசு ஆண்டவர் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி படைப்பனைத்திற்கும் அரசராக திகழ்கிறாரோ, அதே போல் இறைவனது மீட்பு திட்டத்தில் தனிச்சிறந்த பங்காற்றிய அன்னை மரியா தந்தையாகிய கடவுள் திருவுளத்தை நிறைவேற்றுகிறார். இயேசு ஆண்டவர் மீட்பணியில் துணை நிற்கிறார். தூயாவின் வழிகாட்டுதலில் நடக்கிறார். ஆகவே கடவுள் அவரை எந்த நிலைக்கு உயர்த்துவதை நம்மால் காண முடிகிறது. ரோமையருக்கு எழுதப்பட்ட பவுலடியாருடைய கடிதத்தில் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோராக்கினோரை தம் மாட்சியில் பங்கு பெறச் செய்தார். இப்படி நம்மால் மரியன்னையினுடைய இந்த உயர்வை புரிந்து கொள்ள முடிகிறது. நமக்கு இதிலிருந்து என்ன பாடம் என்கிற போது, நாமும் இறை சித்தத்தின்படி நடக்கிற போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் மரியாவைப் போல ஆம் என்று அவரது திட்டங்களுக்கும் விருப்பங்களுக்கும் கட்டளைகளுக்கும் செவி மடுக்கிற போது, செயல்பாட்டிலே காட்டுகிற போது நமக்கும் இத்தகைய விண்ணக பேறு உண்டு என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ முயற்சிப்போம். இன்றைய வினாக்களாக அன்னை மரியாவில் கண்டு விளங்கிய இந்த புனிதம் என்னில் இருக்கிறதா? அடுத்து அன்னை மரியாவைப் போல விண்ணகம் நோக்கி பயணிக்கிற மண்ணின் மகனாக மகளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? சிந்திப்போம். ஆமென்.